வெஜிடேரியன் பிரியாணி கொஞ்சம் குயிக்கா பண்ணணுங்கிறதுக்காண்டி குக்கர்ல பண்ணணும். அதுவும் சாதம் எதுவுமே குழஞ்சிறக்கூடாது. அதே நேரத்தில அடி எதுவுமே புடிச்சிறக்கூடாது. ஆனா நல்ல டேஸ்ட்டோடையும், நல்ல வாசனையோடையும் ஒரு பிரியாணிய வந்து நீங்க சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்பன்னா கண்டிப்பா இந்த மஷ்ரூம் பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவு டேஸ்ட்டா இருக்கும். ஹாய், ஹலோ ஃபிரெண்ட்ஸ். வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு இந்த காளான் பிரியாணி செய்றதுக்கு வந்து முதல்ல வந்து பாஸ்மதி அரிசி வந்து ஒரு 1/2 கிலோ அரிசி வந்து ஒரு பவுல்ல சேர்த்து ஒரு 2 டைம் நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து நல்ல ஒரு பியூர் வாட்டர் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா வந்து ஊற விட்டுருங்க. 1/2 மணி நேரமாவது ஊறணும். அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கிட்டு, அதுல வந்து நம்ம காளான் வந்து ஒரு 400 கிராம் காளான் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணாம முழுசா வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியா வந்து சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா வந்து 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. மிளகாய் வத்தல் பொடி வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து ஒரு 1/2 கப் வந்து சேர்த்துக்கோங்க. வெயிட்ல சொல்லணும்னா ஒரு 100 எம்எல் வந்து தயிர் இருக்கும். புளிக்காத தயிரா வந்து பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயத்தை வந்து 2 வெங்காயத்தை நல்லா வந்து பொரிச்சு சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் வந்து சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம். அது கூடவே புதினா இலை வந்து ஒரு கைப்பிடி வந்து சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை வந்து ஒரு கைப்பிடி வந்து சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்தக்கு அப்புறமா நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கு அப்புறமா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வந்து நல்லா வந்து ஊறணும். அதனால அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்ல வந்து ஒரு குக்கர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் எடுத்து வச்சு குக்கர் சூடாக ஆரம்பிச்சக்கு அப்புறமா எண்ணெய் வந்து கடலெண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், நெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து எண்ணெய் நெய் ரெண்டுமே சூடாக ஆரம்பிச்சக்கு அப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து நல்லா ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு வாசனை வர ஆரம்பிச்சக்கு அப்புறமா வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து 3 பெரிய வெங்காயத்தை நீட்ட நீட்டமா வெட்டி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வந்து கலர் மாறிடும். வெங்காயம் கலர் மாறினதுக்கு அப்புறமா பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகாவை கட் பண்ணாம முழுசா வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே தக்காளி வந்து 3 தக்காளியை நீட்ட நீட்டமா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து நல்லா மசிற அளவுக்கு நம்ம வதக்கணும். அதனால ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லயே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டீங்கன்னா தக்காளி வந்து நல்லா மசிற அளவுக்கு வந்து வதங்கிடும். தக்காளி மசிற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சு அந்த காளான் வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க. காளானை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காளானை சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி நல்லா விட்டு பிரிய ஆரம்பிக்கும். அதனால மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. தண்ணி எல்லாம் நல்லா விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம்னா தண்ணி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா கட்டியா காளான் மாற அளவுக்கு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வந்து காளான் கட்டியானதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஊற வச்ச அரிசி வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். ஊற வச்ச அரிசி சேர்த்து அரிசியை வந்து அந்த காளானோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறோம். தண்ணி வந்து முதல்ல வந்து நார்மல் தண்ணி வந்து ஒரு 350 ml சேர்த்துக்கிட்டேன். அது கூட வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் வந்து ஒரு 470 ml வந்து சேர்த்துருக்கேன். மொத்தமா 850 ml வந்து நம்மளுக்கு தண்ணி இருக்கணும் வேக வைக்கிறதுக்கு. அதனால நான் பிரிச்சு சேர்த்துக்கிட்டேன். நீங்க கவனமா வந்து சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையுமே சேர்த்தக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம வந்து குக்கர் வந்து விசில் போட்டுக்கிறோம். விசில் வந்து ஒரு விசில் விட்டுக்கோங்க போதும். ஒரு விசிலுக்கு மேல விட வேண்டாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு குக்கர் விசில் விடுங்க. ஒரு விசில் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரஷர் எல்லாம் போய் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து நல்லா சூப்பரா டேஸ்டோடையும் வாசனையோட வந்திருக்கும். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்ல எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. நான் இதே மாதிரி சூப்பரான ரெசிபி உங்க எல்லாரும் வந்து பார்க்குறேன். நன்றி.